விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இத்தனை ஆண்டு காலம் நான் உண்மையாக இருந்து எனக்கு உரிய மரியாதை கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்கள் எந்த கட்சியோட கூட்டணி பயணித்தாலும் அந்த கட்சியில விசுவாசமா இருந்திருக்காரு. ஜெயலலிதாவுக்கு இருந்தப்பையும் கடைசி நிமிடம் வரைக்கும் விசுவாசமா, அந்த அம்மாவே நீ வேணான்னு சொல்ற வரைக்கும் விசுவாசமா இருந்தார். கலைஞர்கிட்டையும் அதே தான், விசுவாசத்துக்குன்னு அடையாளம் தான். இந்த இடத்துலயே பொதுவா நான் ஏன் அந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, அவருடைய சமூகத்தை சார்ந்து அரசியல் கட்சி தலைவர்களுடைய வார்த்தைகள் அதிகமா இருக்கிறது. அவங்களுக்கு விசுவாசமே கிடையாதுப்பா, என்ன செஞ்சாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை வேற மாதிரி பேசுவாங்கங்குவாங்க. ஆனால் அந்த பேரோட இமேஜ் அவருடைய இன்னைக்கு அவருடைய இத்தனை ஆண்டு காலம் தாக்கு பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த சமூகத்தின் அடையாளமாக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக உருவான ஒரு போராளி இந்த சமூக மக்களின் ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூவா அவர் கிரியேட் ஆனது காரணம் அவரோட விசுவாசம் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு விசுவாசத்தோடைய மறுபேரா இருக்கிறவருக்கு, ஆனால் அதுக்கு உண்டான ஒரு உரிய அங்கீகாரமோ மரியாதையோ ஸ்டாலின் அவர்களால் கொடுக்கப்படுதா? இன்னைக்கும் ஸ்டாலின் அவர்கள் தனக்கு வேண்டிய நட்பு வட்டாரத்துல பேசுறப்ப, நான் தேமுதிகவை கொண்டுட்டு வந்ததுனால விசிகாவுக்கும் காங்கிரஸுக்கும் பல்ல பிடிங்கி விட்டு எப்படி உட்கார வச்சிருக்கேன் பத்தியா, இல்லைன்னா இவங்க நாளைக்கு என்னென்ன ஆட்டம் ஆடுவாங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி பிரேமலதாவையும் தேமுதிகவையும் பெருசா நினைச்சு விசிகாவை டம்மி பண்றாரு, அவமானப்படுத்துகிறார்கள்.